தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதி முழுவதும் துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:41 மணி வரையிலும் விசாகம், அதற்கு பின்பு அனுஷம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:45 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு பின்பு அஸ்வினி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை அவ்வப்போது கொடுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் மாறும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் கூட இன்றைய நாளில் சந்தோஷங்களும் மற்றும் குடும்பத்தில் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திர மங்கள யோகமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். புதிய வியாபார துவக்கங்களுக்கு, புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்தல் மற்றும் புதிய வியாபார துவக்கங்கள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று இறைவனினுடைய அனுகிரகத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். பல மாதங்களாகவே உங்களுக்கு இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் நல்ல முடிவுகளை தரும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைத்து தரும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி வருவதும் மற்றும் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். மனக்குழப்பங்கள் அதிகமாகும். உங்கள் பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும். புனர்பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளால் வாக்குவாதங்களும் மற்றும் மற்றவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் இருக்கும். பச்சரிசி தானம் செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமையான இன்று மஞ்சள் மற்றும் குங்குமம் தானம் செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் பெரியோர்களினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மனசோர்வு தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் மாறும். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பிள்ளைகளால் மன நிம்மதியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும்
ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, கூட்டுத் தொழிலில் நீங்கள் லாபங்கள் பகிர்வது, இது அனைத்தும் நன்மையை தருவதாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் புதன் இருப்பதனால் இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும், குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் பேசுவதற்கான நல்ல முடிவுகளையும் எடுக்கலாம். நின்று போன திருமணங்கள் மற்றும் திருமண முயற்சியில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள், இது எல்லாம் இன்று விலகக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு சுபங்கள் பேசுவதனால் மனதில் அதீதமான சந்தோஷங்கள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மன நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாகும். சந்திரன் செவ்வாய் நேர் பார்வையில் இருப்பதனால் சந்திர மங்கள யோகம் அமைகிறது. குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் குருவிலிருந்து 5ஆம் இடத்தில் இருப்பதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய நாள். சந்திரனும் மங்களனும் பார்வை, குருவும் சந்திரனும் பார்வை. ஆகையினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் தீரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், இவர்களினுடைய சஞ்சாரத்தில் ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று பலவிதமான ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாள், அதிலிருந்து வெளிப்படக்கூடியதுமாகவும் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கையை வணங்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் என்ற லாபத்திலும் மற்றும் குரு பகவான் 7ஆம் இடத்திலையும் இருப்பது குரு சந்திர யோகமாக அமைகிறது. இன்று உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்தது. இன்றைய நாளில் பல நாட்களாக பேசாமல் இருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது மனபாரத்தை குறைக்கும். பச்சரிசி தானம் செய்து இன்று அம்மன் ஆலய வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த பாரங்கள் தீரும். இன்று மன அமைதி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரக்கூடியதாகவும் இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு லாபத்தில் இருப்பது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரலாம். விருச்சிக ராசியில் சந்திரன் இருப்பதும் பின்பு இன்றைய நாளில் தனுசு ராசிக்கு சந்திரனின் சஞ்சாரம் மாறுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நன்மையை தரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் மாலை நேரத்தில் சந்திரனின் மாற்றம் அலைச்சலை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய மனிதர்களை நம்ப வேண்டாம். இன்று நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியப்பட்ட நபர்களை இன்று சந்தித்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.